பலர் ஆண்டுகளாக ஜபிக்கிறார்கள், கண்ணீரோடு வேண்டுகிறார்கள், கர்த்தாவே எப்போது என்று மனமுடைகிறார்கள். ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, நீண்ட காலமாக நீ ஜபித்தது அது வீணாகப் போகவில்லை. நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன், நான் பதில் கொடுக்கப் போகிறேன். 1. தேவன் தாமதிப்பது மறுப்பதல்ல. வாக்கியம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் அழுகுரலை கேட்டார். தேவன் உடனே செய்யவில்லை என்றால் அது இல்லை என்ற அர்த்தமல்ல, அது சரியான நேரம் வரை காத்திரு என்பதே. தேவன் செய்கிற 3 காரியங்கள் தாமதத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆழமாக்குகிறார், நம்மை தயாராக்குகிறார், நாம் கேட்கும் ஆசீர்வாதத்தை தாங்கும் மனதை கொடுக்கிறார். நீண்டகால ஜெபம் தேவனுக்கு மிக மதிப்பானது. வாக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் தூபம் போல தேவனுக்கு முன்பாக இருந்தன. ஒவ்வொரு கண்ணீரோடு செய்த ஜெபமும், ஒவ்வொரு இரவு செய்த அழுகுரலும், ஒவ்வொரு கர்த்தாவே என்ற கூப்பிடலும் தேவனுக்கு முன்பாக சேமிக்கப்பட்டிருக்கிறது. அது இழக்கப்படவில்லை, அது மறக்கப்படவில்லை. அது நேரம் வந்தால் வெடிக்கும் ஆசீர்வாதமாக மாறும். வேதாகமத்தில் நீண்டகால ஜெபம் நிறைவேற்றப்பட்டவர்கள். அன்னாள் ஆண்டுகள் முழுவதும் குழந்தைக்காக ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1. கடைசியில் சாமுவேல் பிறந்தான். ஆபிராகம் மற்றும் சாராள் 25 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஆதியாகமம் 21. ஈசாக்கு பிறந்தான். யோசேப்பு 13 ஆண்டுகள் துன்பம், சிறை, பின்னர் எகிப்தின் பிரதானியானான். தாமதம் இருந்தது, ஆனால் மறுப்பு இல்லை. ஏன் தேவன் உன்னை காத்திருக்க வைக்கிறார்? நீ வேண்டியது பெரியது என்பதால். அது நீ மட்டுமல்ல, பலரை ஆசீர்வதிக்கப் போகிறது என்பதால். உன் சாட்சி உலகத்தை மாற்றப் போகிறது என்பதால். வாக்கியம் ஏசாயா 60:22. சிறியவன் 1000ஆகி தாழ்ந்தவன் பலமாயிருப்பான். கர்த்தராகிய நான் அதற்கான காலத்தில் விரைவாக அதை செய்வேன். இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை. இன்று தேவன் உங்களுக்கு சொல்கிறார், நீ விட்டுவிட நினைத்த அந்த ஜெபம் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ கைவிட்டு விட்டாய் என்று நினைத்த அந்த வேண்டுதல் நான் அதை நினைவில் வைத்திருக்கிறேன். இந்த வருடம், இந்த காலம் உன் நீண்டகால ஜெபத்தின் நிறைவேற்ற காலம். இப்போது நாம் செய்ய வேண்டியது, விடாதே, கைவிடாதே. நன்றி சொல்லு, இன்னும் காணாததற்கும் நன்றி சொல்லு. விசுவாசத்தில் நட, கிடைத்தது போல நட. வாக்கியம் மார்க்கு 11:24. நீங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். முடிவுரை. அன்பானவரே, நீண்ட காலமாக நீ ஜெபித்தது வீணாகப் போகவில்லை. தேவன் மௌனம் காக்கவில்லை, அவர் வேலை செய்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் வரப்போகிறது. உன் இரவுகளுக்கு காலை வரப்போகிறது. உன் நீண்டகால பிரார்த்தனை நிறைவேறும். தேவனுடைய நேரத்தில், தேவனுடைய வழியில், தேவனுடைய மகிமைக்காக. சிறிய ஜெபம். கர்த்தாவே, நான் ஆண்டுகளாக உம்மை நோக்கி ஜெபித்த அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் காத்திருக்க தளர்ந்த இடங்களில் என்னை மீண்டும் வலுப்படுத்துங்கள். என் விசுவாசத்தை புதுப்பியுங்கள். உம்முடைய நேரத்தில் என் ஜெபத்தை நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Thank you. Follow page for more prophetic words.